ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போறீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அவங்க தம்பி ஒய்ஃபு பாப்பா பர்த்டேக்கு வந்து வர முடியல. அவங்க வந்து கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் போயிட்டாங்க, அங்கே செட்டில் ஆயிட்டாங்க. அதனால பாப்பா பர்த்டேக்கு வர முடியல. அதனால பாப்பா பர்த்டேக்கு வர முடியலன்னு இன்னைக்கு வந்திருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட்டு தான் வந்தாங்க. நைட் வந்தப்போ நான்வெஜ் எடுத்து சமைச்சிட்டோம். இவங்க வந்து தைப்பூசத்துக்கு வந்து விருது எடுத்துட்டு இருக்காங்களா, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்களா. சரின்னு காலையில என்ன சமைக்க யோசிச்சோமா, சரி என்ன சமைக்க தெரியல, ஒருத்தரை விட்டுட்டு எல்லாரும் சாப்பிடறதுக்கும் சங்கடமா இருந்துச்சு. சரி அவங்க நைட் வந்து அவங்களுக்காக வந்து சமைச்சோம். இன்னைக்கு வந்து காலையில வந்து இவங்களுக்காக சமைக்கலாம்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சு கீரை வந்து கூட்டு பண்ணிட்டு பொரியல் ஏதாவது அவரைக்காய் மாதிரி ஏதாவது பொரியல் பண்ண. சாம்பாருக்கு வந்து கீரை வைக்க ஓகே. எல்லாமே வந்து ஒரு காரமா ஒரு ஏதாவது ஒரு பொரியல் சாப்பிடுறதுனால அதனால வந்து சாம்பார் வச்சு கீரை பொரியல் பண்ணி பொரியல் பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்காக பாத்தீங்கன்னா காய்கறி எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க வந்து காலையில நைட்டு தூங்குறதுக்கு வந்து எப்படியும் ஒரு 12 மணி ஆயிடுச்சு பாப்பாவோட விளையாண்டுக்கிட்டு. அதனால காலையில கொஞ்சம் லேட்டா தான் எழுந்திரிச்சோம். சரி காலையில தோசை ஊத்தலான்னு தான் பார்த்தோம். சரி வேண்டாம், ஒரு ஏதோ சாப்பாடா வச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சரி ஓகே. யாரு என்னவா யாரு ருத்திரன் அழைச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களா? ருத்தி ஐயோ அச்சோ அழைச்சிட்டு போயிட்டாங்களா? நீ போக வேண்டியதுதானே அவங்களோட. அப்பாவோட போமா, அப்பாவோட பைக்குள்ள கொண்டு விட்டு வரோம். சரி போமாம்ல. பாத்தீங்கன்னா சாம்பார் வந்து அடுப்புல வச்சாச்சு. காய்கறி எல்லாம் போட்டு வெந்துட்டு இருக்கு. கொஞ்சமா வந்து லைட்டா கொஞ்சமா புளி கரைச்சி வச்சிருக்கேன். சாம்பார் போட்டே இல்ல இல்ல இப்பதான் காயெல்லாம் போட்டிருக்கேன். இனிமே கொஞ்சம் தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும். மிளகாய் மஞ்சள் தூள் எல்லாம் போடணும், சாம்பார் தூள் போடணும். இங்க பாக்குறது வந்து சாம்பார் மாதிரி தெரியலையாமா. ஏன்னா வந்து பருப்பும் காயும் மட்டும் போட்டுக்கிறதுனால அதனால எல்லாம் மஞ்சள் தூள் சாம்பார் தூள் இனிமேதான் போடணும். சரி, மீன் குழம்பு தாளிக்க போறீங்க, அப்ப என்ன சொல்லுவீங்க? புளி குழம்பு தாளிக்க போறேன்னு சொல்லுவீங்களா? ஆமா, மீன் போட்டதுக்கு அப்புறம் தான் மீன் குழம்பு. மீன் போட்டு தெரியாம கேட்டப்பா, தெரியாம கேட்டு. ஏன்னா ஒருத்தர் தான் சமாளிச்சுக்கலாம், 2 பேரை சமாளிக்க முடியும். அமலே இங்க பாரு, அமலே அவன் இங்க பாரு. கேரட் சாப்பிடுறாங்க. ஆமா பாத்தீங்கன்னா சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் போட்டு அப்படியே சாம்பார் இறக்கிட வேண்டியதான். குண்டு மாங்காய் வாங்க. இப்போ இந்த மாங்காய் கிடைக்குது, ஒட்டு மாங்காய் கிடைக்குது. இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, மாங்காய் போட்டு இறக்கிட வேண்டியதான். பக்கத்து அடுப்புல பாத்தீங்கன்னா வந்து கீரை வச்சிருக்கேன். ஏமா அதை தாளிச்சேன். என்னதுடா? என்ன என்னடா என்னது? அப்பாவா உப்பு கேக்குறாங்களா? என்ன கேக்குது? செருப்பு கேக்குதா? வேணுமாடா? செருப்பு அங்க மேல இருக்கு பாருங்க, திண்ணையில சவுத்துல. சரி வாங்க எடுத்தா. அம்மா மாடு போகுதுல, அதோட போறதுக்காக, அம்மாவோட போறதுக்காக. சாம்பார், இங்க தண்டு கீரை. அப்படிலாம் கிடையாது. நாங்கள் ஒரு டைம் வந்தப்போ ஷாமில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சமைச்சேன். சாம்பார் வச்சு ஒரு பொரியல் பண்ணி. என்ன பிரியா டக்குனு சமைச்சிட்டீங்க பிரியா? அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். 2 பேரும் ஹெல்ப் பண்ணாங்க. என்னோட வெளி வேலை எதுவுமே பார்க்கல, எல்லாமே உங்கள் அம்மா பார்த்து கொடுத்துட்டாங்க. நாங்கள் 2 பேரும் கீரையை மட்டும் அரைகுறையாக கீரை வச்சு கீரை காய்கறிலாம் ஓரளவு கட் பண்ணாங்க. வீடெல்லாம் கூட்டினாங்கன்னா சமையல் வேலையை மட்டும் பார்த்துட்டு. சாப்பாடு, அவரைக்காய் பொரியல், சாம்பார், நேர்த்தி வச்சு சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் கீரை தண்ணி. சொல்லியிருக்காங்க தான், ஆனா சொன்னாலும் யாரும் வந்து வைக்கிறது இல்ல, அத இப்படி கொட்டுறது இல்ல, சாப்பிடுறாங்க தானே எல்லாரும். அப்படி இல்ல, எப்படின்னா சிக்கன் சூடு பண்ணாம உடம்பு கெடுது. அடுத்த நாள் அந்த அப்படி பேச ஆரம்பிச்சிடும். செல்லு போச்சு பிரியா. ஒன்றும் தெரியல சொல்லல. செல்லுல காசு தான் இல்லை. ஏதோ ஃபோனு வாங்கணும் தான், ஃபோனு போச்சு. சரி சாப்பிடுங்க. பாப்பாங்க பிரியா. பாப்பா உங்க அம்மாவோட ஆடிக்கிட்ட பிளான் கிடையாது. கேரட் எடுத்து தான் போயிருக்கு. சாப்பிட கேரட் சாப்பிட நல்லது.